ஏழையா இருக்கிறதுனால நாங்க திருடி இருக்கோம்னு சொல்றீங்களா? ஏழைங்க எல்லாரும் திருடுவாங்கன்னு நான் சொல்லல, நீ திருடி இருக்கேன்னு சொல்றேன். அத ப்ளீஸ், நந்தினி அப்படிப்பட்டவ இல்லன்னு உங்களுக்கு தெரியாது? அப்ப கல்பனா அப்படிப்பட்டவன் சொல்றியா விஸ்வானி? ஐயோ, கல்பனா அவன அப்படி சொல்லல. இத பாருங்க, சமரசம் செய்யறங்கிற பேர்ல தப்பு பண்ணவங்களே தப்பு பண்ணாதவங்களே ஒரே வார்த்தையில நல்லவங்கன்னு சொல்லாதீங்க. இவதான் பணத்தை வெச்சானு ஒத்துக்க சொல்லுங்க. ஏய், உனக்கு நான் என்ன சொல்லி நேத்து கூட உன்னை பத்தி அவ என்ன சொன்னான்னு தெரியுமா உனக்கு? நந்தினி அக்கா ரொம்ப நல்லவங்க, ஏதோ போராத வேலை இப்படி எல்லாம் நடந்துருச்சு, நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்காக உயிரை கூட கொடுப்பேன்னு சொன்னாவ தெரியுமா உனக்கு? சரி, அதெல்லாம் விடு. உன் மேல பழி போடுறதுனால அவளுக்கு என்ன பெனிஃபிட்? ஏதோ ஒரு பெனிஃபிட் இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்களே இவகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இவதான் என் பேக்ல பணத்தை வச்சிருக்கா. நந்தினி, இங்க பாரு, யார் வேணா என்ன வேணா சொல்லட்டும், நீ அந்த பணத்தை எடுத்தன்னு சத்தியமா நான் நம்பல. ஆனா அதுக்காக கல்பனா மேல பழி போடாத. ஏன்னா எனக்கு அவளை பத்தியும் தெரியும், நடுவுல வேற ஏதோ நடந்திருக்கு, அதுதான் உண்மை. ஏ விஸ்வா, நானும் உங்க அம்மாவும் தான் கையும் களுமும் பொண்டாட்டிய பிடிச்சிருக்கோம், நடுவுல வேற என்ன நடந்திருக்குன்ற? இது மட்டும் தானா, இல்ல இன்னும் இந்த வீட்டுல என்னென்னலாம் காணாம போயிருக்கோம்? ப்ளீஸ் அத்தை, ஏன் தடுக்கிறீங்க? பேசிட்டு விடுங்க. கட்டின பொண்டாட்டிய எல்லாரும் முன்னாடியே வச்சு அவமானப்படுத்துறாங்க. அதுக்கு காரணமானவள 4 அரை அரைச்சு உண்மையை சொல்ல வைக்காம ப்ளீஸ் ப்ளீஸ் கெஞ்சிட்டு இருக்கீங்க. இத்தனை நாள் உங்களுக்கு பொண்டாட்டிய வாழ்ந்ததை நினைச்சு நான் வெக்கப்படுறேங்க. உங்க எல்லாருக்கும் நான் ஒண்ணு சொல்றேன், கேட்டுக்கோங்க. எங்க குடும்பத்துல யாருக்கும் திருட்டு புத்தி கிடையாது. எங்க அப்பா எங்களை அப்படி வளர்க்கவும் இல்ல, நாங்க வளரவும் இல்ல. உண்மை என்னன்னு ஒரு நாள் தெரிய வரும், கண்டிப்பா கடவுள் தெரியப்படுத்துவாரு. அப்ப நீங்க எல்லாரும் அதை நினைச்சு வருத்தப்படுவீங்க, கண்டிப்பா வருத்தப்படுவீங்க. நந்தினி ப்ளீஸ், நந்தினி எதுக்காக? எழுறா, பணத்தை எடுத்தது இல்லாம நம்ம வீட்டு பொண்ணு மேல பழிய போட்டு போறா. அவளை நந்தினி நந்தினி கூப்பிட்டு இருக்கா. அவளும் நம்ம வீட்டு பொண்ணு தானேப்பா, அவ பணத்தெல்லாம் எடுக்க மாட்டாப்பா. டேய், நீ திருந்தவே மாட்டியாடா? மாமா, பணத்தை நான் எடுக்கல மாமா. ஐயோ, இப்ப நீ எடுத்தன்னு யார் சொன்னாங்க? இப்ப அவ குழப்பத்துல பேசிட்டு போறா, தயவு செஞ்சு அதை நீ சீரியஸா எடுத்துக்காத. நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் கல்பனா, ஐம் சாரி. மனசுல எதுவும் வச்சுக்காதரா. அண்ணா, இங்க பாருண்ண, கல்பனா மூஞ்சி எப்படி வாடி போச்சுன்னு. என்ன நம்ம என்ன அண்ணன் கட்சி குடும்பமா என்ன? இவ இப்படி அல்பத்தனமா நடந்துக்கணும்னு பேசிட்டு போறதுக்கு? இத பாருண்ண, அவ ஏதோ திட்டத்தோட தான் இப்படிலாம் வந்து பேசிட்டு போறா. இந்த காலத்துல நல்லதே நினைக்க கூடாது. அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழணும்னு நல்ல எண்ணத்தோட பேச போகதானே இப்ப இவளுக்கு இப்படி ஒரு கெட்ட பேர் வந்திருக்கு. இன்னும் என்னென்னலாம் எங்களை அவமானப்படுத்த போறாளோ தெரியல. நீ வாடி கல்பனா. எனக்கு சாப்பாடுலாம் ஒண்ணு வேணாம், எடுத்துட்டு போ. டேய், ஒழுங்கா சாப்பிடுறா. சாப்பிடாம இருந்தானா செத்துக்கிட்டு போயிட போறடா. என்னமோ உள்ள வரும்போது எங்க அக்கா இன்னைக்கோ நாளைக்கோ என்ன வெளியில எடுத்துருவாங்கன்னு என்கிட்டயே வீரவசன திமிரா பேசுன. விசாரிச்சேன்டா, நீ யாரு என்னன்னு விசாரிச்சேன். இப்போ உனக்கே தெரியாத விஷயத்த நான் சொல்றேன், நீ நல்லா கேளு. நீங்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? எந்த ஏற்பாடையும் காணா. எங்க அக்கா இருக்காங்கன்னு திமிர்ல தானே ஆனேன். இப்போ உன் அக்கா நிலைமை என்னன்னு தெரியுமா? கணேஷ் இன்ஸ்பெக்டர் உன் குடும்பத்தையே உள்ள கொண்டு வந்து கும்மி அடிக்க பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தம்பியான ஒன்ன உள்ள போட்டது மட்டும் இல்ல, உன் அக்காவையும் உள்ள தள்ள ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஏதோ குருட்டு அதிர்ஷ்டத்துல உன் தம்பி ஜாமீன்லயும் உன் அக்கா முன்ஜாமீன்லயும் இப்ப வெளியில இருக்காங்க. கணேஷ் இன்ஸ்பெக்டர் இந்த விஷயத்தை விடுற மாதிரி தெரியல. கூடிய சீக்கிரத்துல உன் அக்கா இவங்க கொண்டு வந்துருவாரு.
அவங்க இங்க வர வரைக்கும் பட்னி கிடந்து சாகாம உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு வழிய பாரு. என்னப்பா மகேஷ், என்னமோ நான் பணக்காரன் எங்க அக்கா என்ன காப்பாத்திரணும் பந்தா பண்ணிட்டு இருந்த, கடைசியில உன் பாச்சா ஒண்ணும் பழிக்கல போல இருக்கு. வார்டன் இப்பதான் சொல்லிட்டு போறாரு. மகேஷ், உனக்கு கடைசி வரைக்கும் கம்பிக்குள்ளதான் வாழ்க்கை போல இருக்கு இல்ல மகேஷ்? என்னப்பா மகேஷ், வெளியில இருக்கும் போதே இன்ஸ்பெக்டரோட கையில கால விழுந்து கெஞ்சி இருந்தா தப்பிச்சிருக்கலாம். நீ எங்க கேட்டிருக்க போற? இங்க வந்து இவ்வளவு தெனாவட்டா பேசுறியா, அப்ப வெளியில என்னெல்லாம் பேசியிருப்ப? அதான் இன்ஸ்பெக்டர் உனக்கு ஸ்ட்ராங்கா ஆணி அடிச்சிட்டாரு. போற போக்க பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் எக்ஸ்ட்ரா சார்ஜ் எல்லாம் ரெடி பண்ணிருப்பார் போல இருக்கே. கேஸ் கோர்ட்டுக்கு வந்ததும் உனக்கு கைதி ட்ரெஸ் தான். சட்ட சைஸ்ல முன்னாடியே சொல்லிடு மகேஷ். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுனீங்க நான் மனுஷனா இருக்க மாட்டேன். அப்படி நீ சொல்ற மாதிரி எனக்கு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா செத்துருவேன். செத்துருவேன்டா, செத்துருவேன். ஏண்டி பணத்தை வைக்கும் போது பார்த்து வைக்க மாட்டியா? அவ பாக்குற மாதிரிதான் வைப்பியா? நான் என்னம்மா பண்றது? அவ வரதுக்குள்ள வைக்கலாம்னு நினைச்சேன், அதுக்குள்ள அவ வந்துட்டா. யாரும் வராத இடத்துல வைக்க வேண்டியதானே? ஆமா, அது பெரிய மாட மாளிகை. 4 செவுத்துக்கு நடுவுல நண்டு கூட்டம் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்குங்க. அங்க எங்க யாரும் வராதுருமா பார்த்து வைக்கிறது. நல்ல வேலைடி. நீ பணத்தை வச்சதுக்கு அப்புறமா அவ வந்தாளே. நீ பணத்தை வைக்கும் போது வந்திருந்தா ஐயோ என்ன ஆயிருந்திருக்கும். அம்மா, ஒரு விஷயத்த செய்யும் போது நேருக்கு நேரா மாட்டினாதான் பிரச்சனை. செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் எப்படி வேணா தப்பிக்கலாம். பார்த்தல, அந்த நந்தினி என்னதான் தலைகீழா நின்னு உண்மையை சொன்னாலும் மாமாவும் அத்தையும் நாம சொல்ற பொய்ய தானே நம்புறாங்க. அவங்க நம்பிட்டாங்க. ஆனா நம்ப வேண்டிய விஸ்வா நம்பி தொலைய மாட்டேங்கிறானே. இப்ப நம்பல, பொண்டாட்டி பாசம் அவரை நம்ப விட மாட்டேங்குது. அந்த பொண்டாட்டி சரியான பொண்டாட்டி இல்லைன்னு ஒரு புரளிய கிளப்பி விட்டா நம்ம என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாங்க. என்னடி சொல்ற? ஆமா, அந்த நந்தினி விஸ்வா மாமாவுக்கு மட்டும் பொண்டாட்டியா இருக்க நினைக்கல, இன்னொருத்தனுக்கும் பொண்டாட்டியா இருக்க நினைக்கிறான்னு கதை கட்டுவோம். எந்த ஆம்பளையும் எப்படி இருந்தாலும் ஏத்துப்பான். ஆனா கருப்பு விஷயத்துல கேவலமானவன் தெரிஞ்சா அவளை சீண்டி கூட பார்க்க மாட்டான். அதெல்லாம் சரிடி. இதை எப்படி செய்யறது? அந்த இன்னொருத்த யாரு? சுரேஷ். சுரேஷா? ஆமா, அவனதான் எல்லாரும் ரொம்ப நல்லவன் நம்பிக்கிட்டு இருக்காங்களே. அது பொய்ன்னு புரிய வைப்போம். சுரேஷ் நந்தினிய விரும்புற விஷயம் இது வரைக்கும் நந்தினிக்கு மட்டும்தான் தெரியும். அதை எல்லாருக்கும் தெரிய வைப்போம். அந்த சந்தேக புகைய ஊதி நெருப்பு வர வைக்கிற வேலைய சுரேஷ் பார்த்துப்பான். அந்த நெருப்புல விழுந்து நந்தினியோட வாழ்க்கை சாம்பல் ஆயிடும். நாம அதுல நல்லா குளிர் காயலாம். ஏண்டி கல்பனா, எல்லாம் சரிதான். இதுக்கு அந்த சுரேஷ் சம்மதிப்பானா? சம்மதி பானாவா? சந்தோஷப்படுவாமா, சந்தோஷப்படுவான். ஆமா, இந்த விஷயத்த நான் டீடைல்டா சுரேஷ் கிட்ட சொல்ல போறேன். நாளைக்கு அவன் ஃபுல் எனர்ஜியோட வந்து இங்க எப்படி விளையாட போறான்னு மட்டும் பாரு. சூப்பர் டி கல்பனா. நல்லதுக்கு 4 வழி இருக்குன்னா கெட்டதுக்கு 8 வழி இருக்கு. இத பாருடி, நீ சொல்ற மாதிரி நடந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேண்டி. நடக்குமா? கண்டிப்பா நடக்கும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ வக்கீல், இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. என் தம்பியை வெளியே கொண்டு வந்தே ஆகணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க மேடம். அதுக்கு தான் நான் ஒரு பொய் சாட்சியை பிளான் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க பொய் சாட்சி வச்சிருக்கீங்களோ இல்ல உண்மையான சாட்சி யாரையாவது உருவாக்குவீங்களோ அது உங்க திறமை. எனக்கு என் தம்பி வெளியே வந்து ஆகணும். ஓகே மேடம், அத நான் பாத்துக்கிறேன். நீங்க எந்த பிளான் வேணாலும் பண்ணுங்க, ஆனா சொதப்பாம ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரிங்க மேடம். ஓகேவா? ஓகே மேடம். நான் வச்சிடுறேன்.
ஹலோ, யாரு? மேடம் ஜெயில இருந்து ஜெயிலர் அன்புச்செல்வன் பேசுறேன் மேடம். ஆ, சொல்லுங்க. என் தம்பி என்ன பார்க்கணும்னு சொன்னானா? மேடம் நீங்க உடனடியா ஜிஹெச்சுக்கு போகலன்னா உங்க தம்பியை இனிமேல் பார்க்கவே முடியாது மேடம். என்ன சொல்றீங்க? ஆமா மேடம், ஜெயிலுக்குள்ளேயே தம்பி கையை கிழிச்சிட்டு சூசைட் அட்டன் பண்ணிட்டாரு. என்ன சொல்றீங்க? சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணானா? அது வரைக்கும் நீங்க எல்லாம் என்னையா பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு தான் நீங்க கேட்கும் போதெல்லாம் பணத்தை கொடுத்துட்டு இருந்தனா? மேடம் நாங்க என்ன மேடம் பண்றது? தம்பி இங்க வந்ததுல இருந்து ரொம்ப கவலையா தான் இருந்தாரு. நாங்களும் ஆள் மாத்தி ஆள் ஆறுதல் சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். எப்படியும் சீக்கிரம் அவரை வெளியே எடுத்துருவீங்கன்னு எவ்வளவோ தைரியம் சொன்னோம். ஆனா அவர் கேட்கல மேடம். நாளாக நாம இனிமே ரிலீஸ் ஆக முடியாதுன்னு அவரே கற்பனை பண்ணிக்கிட்டு நாங்க அசந்த நேரமா பார்த்து இப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டாரு மேடம். யோ, காசை வாங்கிக்கிட்டு என் தம்பியை கண்ணும் கருத்துமா பாத்துக்காம இப்ப கதையா சொல்லிட்டு இருக்க? மேடம் பேசுறதுக்கு நேரம் இல்ல மேடம். நீங்க அப்புறமா கூட வந்து எங்களை திட்டுங்க. இப்ப சீக்கிரமா ஜிஹெச்சுக்கு போங்க மேடம். உங்க இன்ஃப்ளூயன்ஸை வச்சு தம்பி எப்படியாவது காப்பாத்துங்க மேடம். சரி, வையா போட. டிரைவர், உடனே ஜிஹெச்சுக்கு போ. ஏ, என்ன இப்படி பண்ணிட்டான்? ஐயோ, சீக்கிரம் போயா. நத்திங் டு வரி. டாக்டர், அப்ப இவர் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு ரிப்போர்ட் கொடுத்துடலாங்களா? ஓ ஷூர். ஓகே டாக்டர். நர்ஸ் பக்கத்துல வந்து பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். இவருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல மயக்கம் தெளிஞ்சிரும். ஓகே. மயக்கம் தெளிஞ்ச உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே டாக்டர். யாரும் அவரை டிஸ்டர்ப் பண்ணாம பாத்துக்கங்க. ஓகே டாக்டர். சூசைட் அட்டெம்ப்ட் கேஸ். பேரு மகேஷ். எங்க? ஜெயில இருந்து கொண்டு வந்தாங்களே அவரை. ஏய், தேவையில்லாம என்கிட்ட கேள்வி கேட்காத. தம்பி எங்க? லெஃப்ட்ல போனீங்கன்னா செகண்ட் ரூம். யாரும் உள்ள என் போக தம்பியை நான் பார்க்கணும். கைதியெல்லாம் பார்க்க முடியாதுங்க. கைதில ஒண்ணும் கிடையாது. நான் போய் பார்க்கணும். டாக்டர் சொல்றேன்ல. கையை எடுங்க, நான் பார்க்கணும். டாக்டர் ஏமா போகாதீங்க. மகேஷ், மகேஷ், மகேஷ். மேடம், நீங்க யாரு? இவரை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு டாக்டர் சொல்லிருக்காரு. ப்ளீஸ் வெளியே போங்க. ஏய், வாய மூடி நீ போடி முதல்ல வெளியே. மகேஷ், மகேஷ், உனக்காட இந்த நிலைமை. உன்னை நான் எப்படி எல்லாம் வளர்த்தேன்? எல்லாம் இதுக்குதானா? டேய் மகேஷ், கண்ணு முழிச்சு பாருடா. அக்கா வந்திருக்கேன்டா, கண்ணு முழிச்சு பாரு. டேய் மகேஷ், பாருடா. மகேஷ், மகேஷ், அக்கா வந்திருக்கேன்டா, கண்ணு முழிச்சு பாருடா. கண்ணு முழிச்சு பாருடா. மகேஷ், ஏய் என்ன? மகேஷ், 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 பாருடா அக்காவை. மகேஷ், டேய் மகேஷ், மகேஷ், மகேஷ். அக்கா, டேய், ஏன்டா இப்படி பண்ண? நான் சாகணுக்கா. எனக்கு வாழ பிடிக்கல. ஏன்டா, ஏன் இப்படி பேசுற? இல்லக்கா, என்ன ஸ்டேஷன்ல இருந்து நீ வெளியில கொண்டு வந்துருவேன்னு பார்த்தேன். நான் உள்ள வந்து எத்தனை நாள் ஆச்சு. உன்னால காப்பாற்ற முடியலக்கா. ஜெயில எல்லாரும் கிண்டல் பண்றாங்க. காப்பாத்திடுவேன்டா, நான் காப்பாத்திடுவேன். ஆனா அந்த நந்தினி எதுக்குமே மசிய மாட்டேங்கிறா. அந்த சுகன்யாவும் அந்த இன்ஸ்பெக்டரும் அவ என்ன சொல்றாளோ அவ பேச்சுதான் கேட்டுட்டு இருக்காங்க. அவளை அடக்கிட்டா போதும்டா, எல்லாமே சரியாயிடும். நீ ஒண்ணும் கவலைப்படாதடா. அக்கா நான் இருக்கேன். கேஸ் கோர்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த நந்தினி குடும்பத்தை வச்சே அந்த கேஸ வாபஸ் வாங்க வைப்பேன். நீ எதுக்கும் கவலைப்படாதடா.
மேடம் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? பேஷண்ட்டை பார்க்கணும். டாக்டர், என் தம்பி இப்ப எப்படி இருக்கான்? ரொம்ப சிவியரா காயம்பட்டிருக்கிறதுனால பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கு. நல்ல வேளை சீக்கிரமா அட்மிட் பண்ணாங்க, இல்லைன்னா உயிருக்கே ஆபத்தாயிருக்கும். ஐயோ, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு யூனிட் பிளட் ஏறிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நார்மல் ஆயிடுவாரு. ஓகே, சரிங்க டாக்டர். கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா மேடம்? மகேஷ், நீ எதுக்கும் கவலைப்படாதடா. உன்னை நான் கண்டிப்பா வெளியே கூட்டிட்டு வந்துருவேன். இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான காரியம் எல்லாம் பண்ணாத ப்ளீஸ். டேய் ப்ளீஸ் டா. ப்ளீஸ் கொஞ்சம் வெளியே வெயிட் பண்ணுங்க. மகேஷ், கொஞ்சம் கண்ணை திறங்க. மெதுவா திறந்து பாருங்க. நந்தினி, அவங்க யாரும் உன்னை நம்பலனாலும் மாப்பிள்ள உன்னை நம்புறாருல. எங்க நம்புறாரு? அந்த கல்பனாவை தான் நம்புறாரு. இல்ல நந்தினி, நீ எடுத்திருக்க மாட்டேன்னு அவரும் சொல்றாரு. நான் எடுக்கலங்கிறத நம்புறவரு அவதான் வச்சாங்கிறத நம்ப மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவ அவரோட அத்தை பொண்ணு. நான் பொண்டாட்டியா இருந்தாலும் யாரோ ஒருத்தரோட வீட்டு பொண்ணு தானே. எனக்கு என்னமோ அவர் என்ன நம்புறாரா இல்ல நம்புற மாதிரி நடிக்கிறாரான்னு புரியல. ஏமா இப்படி சொல்ற? மாப்பிள்ள உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வருமா? அவர் கண்டிப்பா உன்னை நம்புவாரு. இல்லம்மா, என்ன நம்புறவரு என் வார்த்தையை நம்பணும்ல. கல்பனாத பணத்தை வச்சான்றத கற்பூரம் அடிக்காத குறைய சொல்ற. அவங்களோட சேர்ந்துக்கிட்டு என்ன நம்ப மாட்டேங்கிறாரு. எப்படி நந்தினி நம்புவாரு? அதுக்கு வாய்ப்பே இல்லாம இருக்கே. இதுக்கு முன்னாடி அவ ஏதாவது தப்பு பண்ணிருந்தானா ஒருவேளை எடுத்திருப்பான்னு நம்பலாம். அவதான் உன்கிட்டயே நல்லவ மாதிரி நடிச்சிருக்காளே நந்தினி. நான் தான் அவங்க சுயரூபத்தை எடுத்து சொல்றேன்ல. அப்புறம் ஏன் யாரும் என்ன நம்ப மாட்டேங்கிறாங்க? கட்டின புருஷனே என் வார்த்தையை நம்பலனா நான் என்ன வாழ்க்கை வாழ்ந்திருக்கேன்? ஏற்கனவே அவர் மேல எனக்கு இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இப்போ அவருக்கு ஏன் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு. இனிமே நாங்க 2 பேருமே சேர்ந்து வாழறது. ஏமா இப்படி சொல்ற? உன் மேல நம்பிக்கை இல்லாமலா? நீ அவரை என்னதான் உதாசீனப்படுத்தினாலும் உன்னையே சுத்தி சுத்தி வராரு. அது மட்டும் இல்லாம அவர் நம்ம குடும்பத்துக்கு எவ்வளவு உதவி பண்ணிருக்காரு. உன்னை வெறுக்கிற அவரு நம்ம குடும்பத்துக்கு எப்படிமா உதவி பண்ணுவாரு? அதெல்லாம் அவர் நல்லவர்னு காட்டிக்கிறதுக்காக. இந்த உலகத்துல திருடன், கொலைக்காரன், கொள்ளைக்காரன், வழிப்பறி பண்றவ இவங்கெல்லாம் என்ன தப்பு பண்ணாலும் மத்தவங்க நல்லவங்கன்னு சொல்லணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. அதுதான் இவரும் ஆசைப்படுறாரு. நந்தினி, மாப்பிள்ளை எப்படி சொல்லாதேம்மா. அவர் ரொம்ப நல்லவரு. சூழ்நிலை அதுக்கு அவரை எப்படி குத்தம் சொல்ல முடியும்? அதுவும் சரிதான். யாரை குறை சொல்லி என்ன பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. கல்யாணமே வேண்டான்னு பிடிவாதமா இருந்தேன்னா எப்படி கல்யாணத்துக்கு சம்மதிச்சேன்? எல்லாத்தையும் நான் அனுபவிச்சு தானே ஆகணும். நந்தினி,